தொலைவில் பாருங்கள், துக்கம் இல்லாத ஒரு பூமி. உண்மையது நன்மையது என்று சுட்டி காட்ட அதுங்கு நீதிமன்றங்கள் இல்லை. தீமை என்ன நன்மை என்ன என்று வழிகாட்ட திசை மானிகளும் இல்லை. பிரியத்தோடு அவ்விடம் நோக்கி பயணித்தால் பொறாமையோடு பார்க்கின்றார்கள் சக நண்பர்கள். இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சூழ்ச்சியினுடைய உச்சம் சூது அதனுடைய மகத்துவத்தை மேன்மையை உலகறிய செய்ய புனிதம் என்னும் பொக்கிஷம் இந்த மண்ணில் தவிழ இறைவனால் வழங்கப்பட்ட நம்முடைய வணக்கத்துக்குரிய ஞான தந்தை புனித தேவ சகாயம் பிறந்த நாள் விழாவில் உங்கள் அனைவருக்கும் நம் நெஞ்சுக்கு நெருக்கமான புனிதருடைய சார்பாக வாழ்த்துக்களை ஜெபங்களை உரித்தாக்குகின்றேன். பொய்மை, உண்மை, தீமை, நன்மை என்ற வேறுபட்ட கோடுகளை நேராக்க முடியாது என்று அறிந்தவர்தான் நம் புனிதர். ஆனால் ஏதாவது ஒரு கோட்டில் பயணித்தாக வேண்டும். அது மனிதம் பேணும் கோடாக அமையட்டும். அங்குதான் பாதைகள் பிறக்கும். மனிதம் விரும்பாத கோடுகள் யாவும் இந்த உலகில் வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்வுக்கு ஒவ்வாத கட்டாந்தரையாகவே மாறும் என்பதை அறிந்து பயணித்த 40 ஆண்டுகள் நம்மை போல இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு சகாப்தமாகி, அந்த சகாப்தம் புனிதம் பேணி, அந்த புனிதமே இன்று மனிதம் வளர துணை புரியக்கூடிய இந்த புண்ணிய பூமியில் நாம் கூடியிருக்கின்றோம். அன்பார்ந்த இறைமக்களே, 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் 23 குறிஞ்சி, முல்லை, மருதம் என்று சொல்லக்கூடிய மலைகளும் காடுகளும் வயல்வெளி பிரதேசங்களும் இணைந்த உயர்ந்த இந்த நட்டாலம் என்னும் இந்த பகுதியிலே திருநட்டாலத்தில் திருமகனாக பிறக்கின்றார் நம்முடைய புனிதர். உயர்ந்த கோவில்கள் கோட்டைகள் நிறைந்த மண் இதனுடைய அடையாளம். இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வுக்கு பரந்து விரிந்த அந்த பசும்புல் தரை வளமையினுடைய வெளிப்பாடு. இப்படி ஊரினுடைய பின்னணியே இந்த உலகில் வாழக்கூடிய மக்களுடைய மனம் கவர் நிகழ்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க வளமையான மண்ணில் பிறந்தவர்தான் நம்முடைய வணக்கத்துக்குரிய புனிதர் தேவ சகாயம். எனவே இந்த புனிதர் நினைவு கூறப்படுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய உணர்வுகளிலே வந்து போகக்கூடிய எண்ணமெல்லாம் வளமை என்பது எதற்காக, வாழ்வு என்பது எதை குறிக்கிறது என்ற 2 கேள்விகளை நம் முன் வைக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நம்முடைய புனிதருடைய இளமை பருவமும் வளமையாக இருந்தது. மிக மிக சிறந்த ஒரு திறமைசாலி. அவர் பல்வேறு விதமான கலைகளுக்கு சொந்தக்காரர். வில் வித்தை கதையாக இருக்கலாம், சிலம்பாட்ட கலைகளாக இருக்கலாம், வில்லு பாட்டாக இருக்கலாம், போர் நிகழ்வுகளை முன் திறனாய்வு செய்யக்கூடிய கலை நுணுக்கமாக இருக்கலாம். எனவே எதிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு உயர்ந்த வெற்றிமானாக இளமை பருவத்தை அவர் இனம் கண்டு கொண்டார். எனவேதான் இளமையில் கல் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் இளமையிலே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த மனிதன் நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெறுகிறான் என்பதற்கு நம்முடைய புனிதருடைய வாழ்வு ஒரு சிறந்த உதாரணம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, 16 வயதிலேயே
கோட்டையிலே, அரண்மனை கோட்டையிலே பணியாற்றக்கூடிய தகுதியை தன்னுடைய திறமையாலும் தன்னுடைய உழைப்பாலும் பெறுகிறார் நம்முடைய வணக்கத்துக்குரிய புனித தேவசகாயம். இந்த இடத்திலே முத்தப்பன் என்று சொல்லக்கூடிய ஆசானோடு மிக நெருங்கி பழகுகிறார். அவர் இவரை தன்னுடைய சொந்த மகனை போல வழி நடத்துகிறார். தொம்பன் திருமுத்து, முத்தப்பன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆழப்பெரும் ஆசான்கள் வழியாக வழிநடத்தக்கூடிய ஒருங்கிணைக்கப்படக்கூடிய இவருடைய செயல்பாடு ஜாதி மறுப்பினுடைய வெளிப்பாடு. எனவே இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் இணைந்து வர வேண்டும், எல்லோரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை சிறு வயதிலே உயர்குடியில் தான் பிறந்தாலும் தாழ்குடியில் இருக்கக்கூடிய மக்களோடு தன்னை இணைத்து கொள்ளக்கூடிய பாங்கும் தன்மையும் இவருடைய பணியை, இவருடைய செயல்பாட்டை இந்த நாடு போற்றக்கூடிய அளவுக்கு உயர்த்த வழிவகை செய்தது. எப்போதும் முகத்தில் புன்னகை, தன்னுடைய நடத்தையில் மெடுக்கு, தன்னுடைய வார்த்தையில் இனிமை, தன்னுடைய செயல்பாட்டில் வீரம், தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதி, தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் வெற்றி வாகை என்று சொல்லக்கூடிய பின்னணிக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய வணக்கத்துக்குரிய புனிதர் தேவசகாயம். இத்தகைய பெருமைக்குரிய இந்த இளமை பருவத்தை செலவீனம் செய்த நம்முடைய வணக்கத்துக்குரிய புனிதர் தன்னுடைய திருமண வாழ்வையும் மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றார். மிக சிறப்பாக ஊர் கூடி அல்ல, தேசம் கூடி நடத்தப்பட்ட ஒரு திருமணம். இந்த தென் திருவாங்கூர் அரண்மனையே முன்னின்று நம்முடைய புனிதருடைய திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அரசனோடும் அரசவையோடும் நம்முடைய வணக்கத்துக்குரிய புனிதர் எத்தகைய மாண்போடு வாழ்ந்திருக்கிறார், பயணித்திருக்கிறார், தன்னுடைய கடமையை ஆற்றியிருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை நாம் இனம் கண்டுகொள்ள முடியும். அந்த வகையில் நம்முடைய வணக்கத்துக்குரிய புனிதர் இந்த அரசவை பணியை ஏற்கின்ற பொழுதெல்லாம் அதை முழுக்கவே தன்னுடைய தேசத்திற்கு என்று அர்ப்பணிக்கின்றார். எனவே அந்த பணியை செய்கின்ற பொழுது அவர் அரண்மனையை கட்டக்கூடிய பணியையும், அரண்மனைக்கு எங்கெல்லாம் கோட்டைகள் தேவைப்படுகிறதோ அதையும் செய்யக்கூடிய பணியையும் பெறுகிறார். எனவே அரசனுடைய கடைநிலை ஊழியர் முதல் உயர்நிலை ஊழியர் வரை, ஏன் அரசனுடைய தளபதி உட்பட, அரசனுடைய நேரடி உதவியாளர் உட்பட அனைவரும் இவருடைய கரங்களிலிருந்தே ஊதியம் பெறக்கூடிய அளவுக்கு அரசனுடைய தனிப்பட்ட மரியாதையையும் நம்பிக்கையையும் பெற்றிருந்தவர் நம்முடைய வணக்கத்துக்குரிய புனிதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னுடைய வாழ்க்கையில் பணி நிமித்தம் இவருடைய வாழ்வு, எளிய மக்களோடு இவர் வைத்திருக்கக்கூடிய தொடர்பு, நாட்டு பற்று, எல்லா தரப்பு மக்களோடும் இவர் பழகக்கூடிய பாங்கு, கடவுள் நம்பிக்கை, ஆச்சாரியம் நிறைந்த குடும்பத்திலே அவர் பிறந்து வளர்ந்ததால் மாந்திரீக முறைப்படி இறை நம்பிக்கையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு அதிலே ஈடுபாடு கொண்டு அதில் நம்பிக்கையோடு வாழ்ந்தார். எந்த மதங்களையும் எந்த சமூகத்தையும் அவர் புறக்கணிக்கவில்லை, சபிக்கவில்லை, புறந்தள்ளவும் இல்லை. ஆனால் தான் நம்பிய கடவுள் மீது ஈடுபாடோடு வாழ்ந்தார். திருமணம் என்னும் இந்த நிகழ்ச்சியிலே அவருடைய அன்புக்குரிய மனைவி பார்கவி அம்மாள் தன்னுடைய கணவனுக்கு இன்பத்தில் இணையாக துன்பத்தில் துணையாக என்று நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நம்முடைய நம்பிக்கையாளர்கள் திருமண நிகழ்வின் பொழுது இந்த வார்த்தையை சொல்லிதான் அதில் தங்களை உளம் நிறைந்து இணைத்து கொள்ளக்கூடிய திருச்சடங்கிலே அருளடையாளத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்ந்தவள்தான் இந்த பார்கவி அம்மாள். இவருடைய பணி மிக சிறப்பாக அமைந்தது. இவருடைய பணி திறமை, இவருடைய புத்தி கூர்மை, இவருடைய ஆற்றல், வீரம், தீரம், வெற்றி வாகை, இவற்றை கண்டு இந்த பார்கவி அம்மாள் மதிமயங்கி விடவில்லை. தன் கணவரிடம் எதிர்பார்த்ததும் தன் கணவனுக்கு கொடுத்ததும் ஒரே ஒரு பண்புதான், அந்த பண்பு அன்பு.
எனவே தன்னுடைய கணவனுக்கு அன்பை கொடுத்தாள், தன் கடவுளிருந்து அன்பை பெற்றாள். இப்படி ஊர் உலகம் வியந்து பார்க்கக்கூடிய இந்த புனிதருக்கு தான் வாக்கப்பட்டவள் என்று அறிந்து பெருமை பாராட்டி கொள்ளவில்லை. அதிலே தன்னை உயர்ந்தவள் என்று ஆக்கிக் கொள்ளவும் இல்லை. மாறாக மிக சிறப்பாக தன் கணவனோடு கைகோர்க்கின்றாள். கணவனுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அவள் உடனிருக்கின்றாள். ஒருவேளை அரண்மனை பணி நிமித்தம் கால தாமதமாக இரவு நேரம் வந்தால் கூட பொறுமையோடு புன்னகையோடு தன்னுடைய கணவனை உபசரிக்கின்றாள். சந்தேகம் இன்றி தன்னுடைய கணவனை உற்று நோக்குகின்றாள். அவள் தன் கணவனோடு இணைந்து தன்னுடைய பயணத்தை தொடர்வதிலே இறுதி மூச்சு வரை மிக உறுதியாக தெளிவாக நிலைப்பாடு கொள்கின்றாள். எனவே நம்முடைய புனிதருடைய புனித வாழ்விலே அவருடைய மனைவி பார்கவி அம்மாள் என்று அறியப்படக்கூடிய இந்த ஞானப்பூ என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஞான தாயினுடைய பங்களிப்பும் மிக உயர்ந்தது, மிக உன்னதமானது. எனவே ஒரு பெண் என்பவள் அந்த இல்லத்தினுடைய தீபம். ஒரு இல்லத்தினுடைய வெளிச்சம் அணையாமல் இருப்பதற்கு பெண் கருத்தாய் செயல்பட வேண்டும். அதற்கு தன்னை உரிமையோடும் கடமையோடும் பணியாற்றி அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் வாழ்ந்தவள் நம்முடைய ஞானத்தாய் ஞானப்பூ. இப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் அடிக்கடி குடும்பங்களில் பிரச்சனை, நோய் நொடி, தீராத கஷ்டங்கள், பிரச்சனைகள் என்று அடிக்கடி புனிதரை சூழ்ந்து வந்த பொழுதெல்லாம் இது புனிதருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசு திருவிவிலியம். டினலாய் என்று சொல்லக்கூடிய டச் தளபதி வழங்கப்பட்ட புத்தகத்திலே குறிப்பீடு செய்யப்பட்ட பகுதி யோபனுடைய வாழ்க்கை வரலாறு. நீர் கடவுளை நம்பும், உண்மை கடவுள் மீது பற்று கொள்ளும். இந்த புத்தகத்தை நீர் எடுத்து படியும். படிக்கின்ற பொழுது உண்மை தெய்வத்தினுடைய மதிப்பீடுகள் உமக்கு தென்படும். வாழ்வினுடைய அர்த்தம் புரியும். புது வாழ்வு உம்மில் வெளிப்படும் என்று சொல்லி அதை ஒப்புயர்வற்ற கொடையாக டினலாய் என்று சொல்லக்கூடிய டச்சு தளபதி நம்முடைய புனிதருடைய கரங்களில் வழங்க அதை பொறுமையோடும் புத்தி கூர்மையோடும் படிக்கின்றார் நம்முடைய வணக்கத்துக்குரிய புனிதர் புனித தேவ சகாயம். பிரியமான அன்பு இறைமக்களே, எவ்வளவோ சோதனைகள் நெருக்கடிகளுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது கூட வளமையான ஒரு கிராமம், வளமையான பாரம்பரியமிக்க வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு குடும்ப பின்னணி, ஊர் உலகம் போற்றப்படக்கூடிய பெயர் புகழ், அரண்மனையில் அரசனுடைய கீழ்நிலை ஊழியர் முதல் மேல்நிலை ஊழியர் வரை தன்னுடைய கரங்களிலே ஊதியம் பெறக்கூடிய அளவுக்கு பதவி உயர்வு என்றெல்லாம் பெருமையை பெற்ற இந்த வணக்கத்துக்குரிய நம்முடைய மறைசாட்சி பாதுகாவலர், நம்முடைய மண்ணின் மைந்தர் புனித தேவ சகாயம் என்று கிறிஸ்துவனுடைய மதிப்பீட்டையும் கிறிஸ்துவனுடைய ஆளுமையும் தனதாக்கி கொண்டாரோ அன்று முதல் மற்ற யாவற்றையும் குப்பை என கருதுகின்றார். இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்கிறது? சவுலே சவுலே, நீ துன்புறுத்தப்படக்கூடிய கடவுள் நான். நீ துன்புறுத்துவது மக்களை அல்ல, துன்புறுத்துவது என்னை. 1746ஆம் ஆண்டு ஏராளமான ஆலயங்களை அன்றைய திருவாங்கூர் அரசன் தரைமட்டமாக்குகின்றான். ஆலயங்களுக்கு அனுமதி இல்லை, வழிபட உரிமை இல்லை. கிறிஸ்தவ மக்கள் மிகவும் கீழ்த்தரமாக நடத்தப்படுகின்றார்கள், கொடும் தண்டனைக்கு ஆளாகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அங்குதான் மனிதத்தில் புனிதத்தை காண தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார் நம்முடைய வணக்கத்துக்குரிய புனிதர் தேவ சகாயம். மனிதம் தொலைந்து விடக்கூடாது. என் பக்கத்தில் இருப்பவன் என் சகோதரன். எவன் ஒருவன் ஆபத்தில் இருக்கின்றானோ அவனே என் நண்பன் என்ற அந்த வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றார். கருணைக்கும் கனிவுக்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த புனித தேவசகாயம் வெறுமனே அவர் வார்த்தையால் இதை வெளிப்படுத்தவில்லை, இதை வாழ்க்கையால் வென்றவர். கருணையின் வடிவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொடுத்தார்.
எனவே இரக்க பெருக்கத்திற்கு தன்னையே முழுமையாக மீட்பின் கருவியாக வடிவமைத்து கொடுத்தார். அதில் நாம் மீட்பின் கனிகளை சுவைக்கின்றோம், அதிலே நாம் இறைவனுடைய அருளை பெறுகின்றோம். எனவே இந்த இடம் அருள் நிறைந்த ஒரு இடம், புனிதர் தவழ்ந்த இடம். இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய அழுகுரல், எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா, என் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்காதா, என் மகனுக்கு ஒரு திருமணம் ஆகாதா, என் நோய் நொடி நீங்காதா, என் கவலை கஷ்டங்கள் போகாதா, எனக்கென்று கடவுளே இனி யார் என்று விம்மி விம்மி அழுகுரல் வடிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கெல்லாம், என் மகனே என் மகளே, இதற்காகத்தான் கருணையின் வடிவில் இரக்கத்தின் வெளிப்பாட்டில் கடவுளோடு சங்கமித்து என்னை உங்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை தர பிறப்பெடுத்த மண்ணில் கூடி அவரை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். அருமையான இறைமக்களே, நம்முடைய புனிதருக்கு எருக்க மாலை அணிவிக்கப்பட்டு 16 நாட்கள் அவர் அந்த நாடு முழுவதும் சுற்றி ஊர்வலம் வர வைக்கப்பட்டார். கொடும் தண்டனைகள், இந்த மனுக்குலத்தில் யாரும் சந்திக்க முடியாத கடும் அந்த தண்டனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் 6-7 ஆண்டுகள் நம்முடைய புனிதர் அனுபவித்தார். ஒரு சில நாட்கள் அல்ல, ஒரு சில மாதங்கள் அல்ல, ஒரு சில ஆண்டுகள் அல்ல, 6-7 ஆண்டுகள் இயேசுனுடைய சிலுவை அவர் தோளில் சுமத்தப்பட்டது. ஆனால் இந்த சிலுவை வழியாகத்தான், இந்த வலி வழியாகத்தான், இந்த காயங்கள் வழியாகத்தான், இந்த அவமானங்கள் வழியாகத்தான் மனுக்குலம் மீட்க பெறும் என்பதை இந்த மண்ணுக்கு சொல்லால் அல்ல செயலால் வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய வணக்கத்துக்குரிய ஞானத்தந்தை. இன்று கூட கண்ணீரோடும் கவலையோடும் பல்வேறு ஏக்கங்களோடும் அங்கலாய்ப்போடும் துன்ப துயரங்களோடும் இதை யாரிடம் சொல்வேன், என் வாழ்வு என்ன ஆகும் என்று விழிபுதுங்கி கண் கலங்கி உள்ளம் நொறுங்கி நொடிந்து போய் வரக்கூடிய மக்களுக்கு புனித தேவசகாயம் வலிகளை தாண்டி வலிமையை பெற அவருடைய நம்பிக்கை வாழ்வு துணையாக இருந்தது. பொறுமையோடு அதற்கு காத்திருந்தார். எனக்கு தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எத்தனை மக்கள் இங்கு வேதனையோடு இந்த இடம் தேடி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் நாம் சவுக்கடி பெறவில்லை, நாம் எருமை மாட்டின் மீது ஏற்றி செல்லப்படவில்லை, கற்றூணிலே கட்டி அடிக்கப்படவில்லை, உடம்பு முழுவதும் காயங்கள் ஆக்கப்படவில்லை. புனிதர் இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன கீறல்களை கூட, சின்ன சின்ன இயலாமைகளை கூட தாண்டி சொல்ல மனம் இடம் கொடுக்கவில்லையே என்பதுதான் இன்று புனிதர் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாகம் நிறைந்த கேள்விக்கணை. சின்ன சின்ன காரியங்களை நீ கடந்து செல்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய காரியங்களை கடந்து செல்ல முடியும். இதோ என் உடல், இதோ என் இரத்தம். கடவுள் மீண்டும் மீண்டும் இந்த உலகிலே வெளிப்படுத்துவது உணவின் வடிவில் நான் இருக்கின்றேன். இந்த உணவு வடிவில் வந்த நான் உங்கள் உடலோடு உடலாக இருக்கின்றேன், உங்கள் உள்ளத்து உணர்வில் நிறைந்திருக்கின்றேன், உங்களை விட்டு ஒருபோது நான் விலகி போகவே மாட்டேன். துன்பம் துயரம் எவ்வளவு உங்களை ஆட்கொண்டாலும், தனிமையினுடைய அந்த சிறை உங்களை சிறை விடுவித்தாலும், உங்களை விடுவிப்பதும் உடனிருப்பதும் நானே என்று அறிந்து இறைவனுடைய அருளை பெற வந்திருக்கக்கூடிய நம் யாவருக்கும் என்ன உண்டு? மீட்பு உண்டு. இன்று என்ன நாள்? மீட்பிற்கான நாள். வானிலே தோன்றிய அந்த கதிரவன் மண்ணில் உதித்த ஒரு பெருநாள் நேற்றைய தினம் ஏப்ரல் 23 அன்று நமக்கு தேர்தல் தினம். ஆகையால் அந்த நாளை நாம் இணைந்து கொண்டாட முடியவில்லை. ஆனால் இன்று கடவுள் அந்த நாளை இந்த பகல் பொழுதிலே கொண்டாட ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். வானிலே தோன்றிய அந்த கதிரவன் மண்ணிலும் தோன்றும் என்ற ஒரு அற்புத நிகழ்வு இந்த மண்ணில் ஏற்பட தன்னை விதையாக்கிய தேவசகாயம் வழியாக எவ்வளவோ தளிர்கள் தோன்றி இருக்கின்றன, எவ்வளவோ கனிகள் இந்த மண்ணிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணில் மட்டுமல்ல, பல மக்கள் தமிழகம், கேரளம்,
கர்நாடகம், ஆந்திரம், வடநாடு, வெளிநாடில் பணிபுரிவோர் என்னிடம் சாட்சி சொல்லியிருக்கின்றார்கள். தேவ சகாயத்தினால் நாங்கள் இன்று நன்றாக இருக்கின்றோம். அவர் குடும்பத்தில் நமக்காக பிறந்திருக்கின்றார். அவர் தனக்காக பிறக்கவில்லை. எனவே அவருடைய பிறப்பு நமக்கானது, தனக்கானது அல்ல. அவருடைய பிறப்பு தன்னுடைய குடும்பத்திற்கானது அல்ல. அவருடைய பிறப்பு நம் அனைவருடைய குடும்பத்திற்கான. எனவேதான் இந்திய தேசத்தினுடைய பொது நிலையினுடைய புனிதர் என்று அவர் ஏற்றம் பெற்றிருக்கிறார். நம் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பாதுகாவலரும் அவரே. குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவர், மனைவியோடு இணைந்து இசைந்து வாழ்ந்தவர், தன்னுடைய துன்பத்தை துயரத்தை கண்டு கண்கலங்கி நிற்கக்கூடிய தன்னுடைய ஆசை மனைவியை காண்கின்ற பொழுதெல்லாம், ஞானப்பூ நீ கண் கலங்காதே, உனக்காக ஒருவர் இருக்கின்றார், உன்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார், அவரை நம்பு, அவரை நம்பு என்று சொல்லி தன்னால் கையேறுதலே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு கூட மீட்பரை வழிகாட்டி சென்ற ஞான தந்தை நம்முடைய புனிதர். எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய யாரையும் அவர் கைவிடுவதாக இல்லை. ஏனெனில் நம்மோடு கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுளினுடைய அந்த பிரசன்னத்தை தன் கரங்களால் அல்ல, தன்னுடைய இதயத்தாலும் வாழ்வாலும் சுட்டி காட்டிய கதிரவன், ஒளி கீற்று. எனவேதான் அன்புக்குரியவர்களே, அந்த ஒளி நம்மில் இணைய வேண்டும். அந்த ஒளி நம்மில் தீபமாக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அந்த ஒளி இயேசுவை இனம் கொண்டு கொள்ள வேண்டும். சமூகம் எல்லோரும், குடும்பம் யாவரும், நம் ஆளுமை எல்லாம் அமைதியிலும் மகிழ்விலும் இன்புற்று தழைக்க வேண்டும். அதற்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை, நம்முடைய தந்தை இன்று குழந்தையாக இருக்கின்றார். எனவே இந்த குழந்தை நமக்கான குழந்தை, நம்மை ஆளும் தந்தையாகிய குழந்தை, ஞானத்தை புகட்டக்கூடிய தந்தை, இறை அருளை பெற்று தரக்கூடிய குழந்தை, மாசு மரபில்லாத குழந்தை, நம்முடைய வாழ்க்கையை எல்லா நிலையிலும் வளப்படுத்தக்கூடிய குழந்தை, நம்பினோரை கைவிடாத குழந்தை. இந்த குழந்தையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இந்த குழந்தையை எல்லா இடங்களிலும் எடுத்து செல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொருடைய இல்லத்திலும் தேவ சகாயம் வாழ வேண்டும், உயிரோடு வாழ வேண்டும். அவர் உயிரோடு வாழ்கிறார் என்பது நமக்கு தெரியும். அவரால் நாம் உயிரோடு வாழ்கின்ற பொழுதுதான் நம்மோடு அவர் உயிரோடு வாழ்வார் என்பதை சாட்சியாக சான்று பகர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வுக்கு கடவுள் நம்மை உயர்த்துவாராக. பிறந்த இந்த குழந்தை தேவ சகாயம் வெளியாக நம்முடைய நம்பிக்கை வாழ்வை ஆழப்படுத்துவாராக. நம்முடைய அனைத்து கடினமான பாதைகளையும் கடந்து செல்ல நம்மை தூண்டி எழுப்புவாராக. நம்முடைய தேவைகள் யாவற்றையும் நிறைவேற்றி நமக்கு அமைதி அருள்வாராக. இந்த அருளையெல்லாம் பெற்று மகிழ இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.